கடவுளே, எப்படியாவது என் பொண்ணு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆகி ஒரு நல்ல உத்தியோகத்துல வரணும். அவளுக்கு எப்படியாவது இந்த போலீஸ் வேலை கிடைச்சிடணும். கடவுளே, நீ தான் அவளுக்கு கூட இருந்து பொறுப்பா பத்திரமா பாத்துக்கணும். எம்மோய், அது போலீஸ் எக்ஸாம்லாம் கிடையாது. இது குரூப் 2. இது கலெக்டருக்கு படிச்சு எழுதுறது. அப்புறம் நான் சீக்கிரமா பாஸ் ஆயிட்டேன்னா ஊருக்கு கலெக்டரா வருவேன். அது போதும் சின்ன பொண்ணு, இந்த அப்பா பேரை காப்பாத்து. எப்படியாவது நீ கலெக்டர் ஆகி காட்டு. சரிங்கப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வரேம்மா. சரி மக்களே, பத்திரமா பார்த்து எழுது. பிட்டு கிட்ட அடிக்கிறேன்னு மிஸ் கிட்ட எங்கன்னா மாட்டி உதவாங்க போறேன். எம்மா, நான் என்ன ஸ்கூல் படிக்கிற சின்ன பிள்ளைன்னா பாத்தீங்க? அதெல்லாம் பத்திரமா பார்த்து அடிப்பேன். சரி மக்கா, நீ பத்திரமா போயிட்டு வா. குரூப் 2 எக்ஸாம்க்கு நல்லா படிச்சிருக்கோம். நல்லா படிச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக உட்காந்து கிடக்கும். கடவுளே, இந்த ஊர்ல இருந்து நான் மட்டும்தான் எக்ஸாம் எழுத போகணும். யாருமே வரக்கூடாது. நீ தான் துணை இருக்கணும். சீக்கிரமா இந்த பரீட்சையில பாஸ் ஆகி நல்ல ஒரு பெரிய கலெக்டர் ஆகி நல்ல ஒரு உத்தியோகத்துல இந்த ஊருக்கு வரணும். இந்த ஊர்ல உள்ளவளுவ எப்படி சாக்கடி பேசுவாளுவ. அவளுங்க மூஞ்சில எல்லாம் நல்லா நம்ம கரிய பூசணும். ஒரு நல்ல பெரிய அதிகாரியா இந்த ஊர்ல வந்து நம்ம உட்காரணும். அப்பதான் எல்லாரும் நம்மளுக்கு மதிப்பு கொடுப்பாவ. ஐயோ, இங்கிட்டு வர்றது நம்ம வசதி இல்ல. எதுக்கு இப்படி மாங்க நடந்து வந்துட்டு இருக்கான்னு தெரியலையே. கையில வேற ஒரு பேப்பர் கொண்டு வந்துட்டு கிடக்கா. கடவுளே, நாம பரீட்சை எழுத போறது இவளுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நம்ம இவ்வளவு தூரத்துல வந்து உட்காந்து கிடக்கும். இவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஊரு பூரா பம்பரங்காட்டியே அடிச்சுடுவாளே. அதுக்கப்புறமா நம்மள வெறுப்பேத்தி சாக கூட அடிச்சு போட்டுருவாளுவ. எதுக்கும் நம்ம இவகிட்ட பார்த்து பத்திரமா சூதானமா நடந்துக்குவோம். எக்காரணத்தை கொண்டு நம்ம பரீட்சை எழுத விஷயத்த நம்ம சொல்லவே கூடாது. என்னடி சின்ன பொண்ணு இங்க உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டு கிடக்க? ஒன்னும் இல்லக்கா, இந்த பக்கம் சந்தைக்கு போற பஸ் வரும்ல, அதான் சந்தைக்கு போயிட்டு கொஞ்சம் வீட்டுல தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு போயினுக்கிறேன்க்கா. அப்படியாடி? சரி சரி. ஆமா, 7:30 பஸ் பெரியாறு போயிடுச்சா? இவ்வளோ காலையில இவ எங்கிட்டு போறா? கையில வேற ஒரு பேப்பரை ஒண்ணு வச்சிருக்கா. என்ன ஏதுன்னு தெரியல. அவகிட்டே என்னன்னு கேப்போம். இன்னும் போலடி, நான் அந்த பஸ்ஸுக்கு தான் உக்காந்துட்டு கிடக்கேன். பஸ் உள்ளதான் போயிருக்கு. அப்படியா? டைம் வேற ஆச்சு. நான் வேற வேகமா நடந்து வந்துட்டு இருந்தேன். ஆமா, நீங்க எதுக்கு இவ்வளவு அறக்க பறக்க ஓடியாரீங்க? கையில வேற ஒரு பேப்பரை கொண்டு வச்சுக்கிறீங்க. எங்க போறீங்கன்னு சொன்னா நானும் தெரிஞ்சுக்கும்ல. சின்ன பொண்ணு, உனக்கு விஷயமே தெரியாதா? இன்னைக்கு எக்ஸாம் இருக்குல்ல. என்ன இவன் நம்ம விட்டு நம்மளுக்கே போடுறாவ? ஒருவேளை பரீட்சை கட்சி எழுத போவாளோ? இவளுக்கு ஒண்ணுமே எழுதும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. அதுவும் 3ஆம் வகுப்பு தான் படிச்சிருப்பா. அதுவும் பெயில் ஆயிருப்பா. எங்கேயாச்சும் அவ பசங்களுக்கு பரீட்சை கிரிச்சா இருக்கும். அதுக்கு தான் ஏதோ கொண்டுட்டு போறா போல. என்ன எது நாமளே கேட்போம். சின்ன பொண்ணு, நான் வாங்கிட்டு பேசிட்டு கிடக்க, நீ மாட்ட அந்த திரும்பி பக்கம் பேசிட்டு கிடக்க. இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஸ்கூல் புள்ளிவ பேப்பர் எல்லாம் வீட்டுல விட்டுட்டு போயிடுச்சோ, அதான் எடுத்துட்டு போயிட்டு குடுக்கீங்களோ? என்னக்கா கேட்டு போட்டா பயம்பூத்துற மாதிரி சிரிக்கிறீவோ? அது இல்லடி, ஸ்கூல் பசங்க பேப்பர் விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொன்னல, அதுக்கு தான் சிரிச்சேன். அப்ப இது என்ன பேப்பர்? பரிச்சை பேப்பர்ல சொன்னிவோ, அதான் என்ன ஏதுன்னு கேட்டேன். மட்டு இது என்னன்னா, இது ஹால் டிக்கெட். நான் தான் எக்ஸாம் எழுத போறேன்ல, அதுவும் குரூப் 2 எக்ஸாம். என்னக்கா சொல்றீவோ? நீவும் குரூப் 2 எக்ஸாம் எழுத போறேலா? ஆமாண்டி, யாரோ டிகிரி முடிச்சவங்க எல்லாம் குரூப் 2 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் நானும் நெட் சென்டருக்கு போய் அப்ளை பண்ணி விட்டேன். அதான் இன்னைக்கு எக்ஸாம் இல்ல, நேத்தே போய் ஹால் டிக்கெட்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டேன். இப்ப எக்ஸாம் எழுத போயிட்டு கிடக்கேன். நான் கூட 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு தான் படிச்சிருப்பேலோ நினைச்சேன். ஆனா நீங்க டிகிரியே முடிச்சேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை இது வரைக்கும். சின்ன பொண்ணு, நீ சொன்ன மாதிரி நான் 10வது வரல தான் படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு மேலலாம் எனக்கு படிப்பே வரல. நானும் போய் எங்கேயும் படிக்கவும் இல்லை. என்னக்கா சொல்றீவோ? 10வது படிச்சுவெல்லாம் குரூப் 4ன்னு ஒரு எக்ஸாம் வரும். அதைத்தான் எழுதுவாவ. நீவோ மாத்தி கீத்தி வந்துட்டல என்ன? அடியே, நான் மாத்தி வரல கீத்தி வரல, நான் கரெக்டா தான் வந்திருக்கேன். அரை கதையை கேட்டியே, அரை மென்டலு முழு கதை கேட்டிய நீ? என்னக்கா சொல்றீவோ? எனக்கு ஒன்னும் புரியவே இல்லக்கா. அடியே, நான் 10வது வரலும் படிச்சு பாஸ் ஆனு சொன்னல. அதுக்கப்புறமா 12வது வரலும் வீட்டுல தான் நான் படிச்சேன். அப்புறம் ஏதோ கிரசுன்னு சொன்னாவ. என்னது சரசா? சரசா இல்ல, கரசுல தான் ஏதோ படிக்குவாங்கள. அதுல படிச்சு முடிச்சு பாஸ் ஆயிட்டேன்டி. அதான் குரூப் 2 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுத போறேன். இந்த ஊர்ல நான் மட்டும் தான் எழுத போறேன்னு நினைக்கிறேன். எப்படி எனக்கு நல்ல வேலை கிடைச்சிரும். புள்ளையாரப்பா, நான் உங்ககிட்ட எவ்வளவு தூரம் வேண்டிக்கின்னு வந்தேன். இந்த ஊர்ல நான் மட்டும் தான் போகணும்ல, இவ்வளவு எல்லாம் வரக்கூடாதுன்னு தானே வேண்டிக்கிட்டு வந்த. இப்படி என்ன சோதனை உண்டு பண்றியே? நான் என்ன பண்ணுவேன்? நாம நேரா போய் படிச்சோம்ல, இவங்க கடைசில இருந்து படிச்சாவுல. இவளுக்கு முன்னாடி நாம எப்படியாவது படிச்சு இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணின்னு. எனக்கு போட்டியா இவ வந்திருக்கா இந்த ஊர்ல. இந்த பாழா போன பஸ் எங்க தான் போய் பஞ்சர் ஆச்சே தெரியல. ஆடி வர்றதுக்குள்ள பசங்க எல்லாம் பறிச்சு முடிஞ்சிட்டு போயிடுவாளோ போல. அட புஷ்பாக்கா வரவ எதுக்கு இவ்வளவு பாஸ்டா நடந்து வரவோ தெரியலையே. எங்கேயாவது சந்தைக்கு கிந்திக்கு போவாவோ. கையில வேற ஒரு பேப்பரை வேற கொண்டு வர. என்னவா இருக்கும்? இவரு பறிச்சு கிச்சு எழுத வருவாவோ. வசந்தி, பஸ் போயிடுச்சாடி? ஏக்கோ பொறிமா வாங்கக்கா. பஸ் ஒண்ணு வெளியே போல, இப்பதான் உள்ள போயிருக்கான். ஏம்டி ஒண்ணு போலியா? நான் பஸ் போயிடுச்சுன்னு அரைக்க பறக்க ஓடியாந்துட்டு கிடக்கேன். 8:30 மணிக்கெல்லாம் உள்ள போய் நின்று ஒரு நிமிஷம் தாமதமானாலும் உள்ள சேர்க்க மாட்டாவா. சந்தைக்கு போவ எதுக்கு 8:30 மணிக்கு போகணும்? எப்ப வேணா போகலாம்.
வாங்கிக்கலாம்ல. எப்போ போனாலும் காய்கறி எல்லாம் அங்க தானே கிடக்கும், நம்ம தானே போய் வாங்கிட்டு வரணும். அட என்னடி நம்ம சின்ன பொண்ணு மாதிரில இருக்கே. ஆமாக்கா சின்ன பொண்ணு தான், ஏதோ சந்தைக்கு போறாளாம். சந்தைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரதுக்காக உக்காந்துட்டு கிடக்கா. சீ பாவண்டி சின்ன பொண்ணு. நாம 2 பேரும் படிச்சு முடிச்சுட்டு எக்ஸாம் எழுத போயிட்டு கிடக்கும். அவ சந்தைக்கு காய்கறி வாங்கி போயிட்டு கிடக்கா. பாவம் நம்மள பார்த்தாலே அவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல. ஆமாக்கா நான் கூட எக்ஸாம் எழுத போறேன்னு தான் சொன்னோம். அதை கேட்கும்போது அவளுக்கே மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி வாடி போச்சு. அப்படியாடி, சரி நவுறு, நானு என்ன ஏதுன்ற அவன் நேரம் பேசுவோம். அப்பதான் அவன் மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். என்ன இது பாக்குறதுக்கு ஹால் டிக்கெட் மாதிரியே இருக்குது. சரி வேற எதனா பேப்பர் கிப்பு கொண்டு போவாவ. ஏன் சின்ன பொண்ணு காலையிலே சந்தைக்கு கிளம்பிட்டியோ? ஆமா, இதுக்கப்புறம் நான் சந்தைக்கு போனானா எனக்கு போட்டியா தான் இந்த ஊர்ல ஒருத்தி வந்து நின்று கிடக்காளே. ஆமாக்கா, நீங்களும் சந்தைக்கு தான் போறீங்களோ? இல்லடி சின்ன பொண்ணு, நான் சந்தைக்கு போகல. அப்புறம் வேற எங்க சந்தைக்கு போறீங்களோ? அடி சண்டைக்கு நான் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போறோம்ல. என்னக்கா சொல்றீவோ நீங்களுமா? ஆமாண்டி, நானும் எக்ஸாம் எழுதத்தான் போயிட்டு கிடக்கேன். எத்தனை நாள் தாண்டி ஏரி வேலை கிரி வேலைன்னு சுத்தி வர்றது. நம்மளும் போய் அந்த மாதிரி எழுதுனா காத்தோட்டமா நாமளும் உள்ளே உக்காந்து ஏசி ரூம்ல கவர்மெண்ட் வேலையா செய்யலாம். ஏக்கோ, இது டிகிரி முடிச்சவங்க, அதாவது காலேஜ் முழுசா முடிச்சவங்க தான் இந்த பரீட்சை எல்லாம் எழுதணும். நீங்க எத்தனாவது வரலங்க முடிச்சிருக்கீவோ? அடி நானும் முடிச்சிட்டேன்லடி டிகிரி. எப்படிக்கா முடிச்சுவோ? நீவ தான் 10வது 12வது படிச்சுட்டு கிடைக்கவோ? அடி நான் எங்கடி படிச்சேன், நம்ம சத்தியா கிடக்கால அவ கரசுல காலேஜ்ல போட்டு விட்டா. நீயும் படிச்சுட்டு போமா, ஒரு டிகிரி இருந்துச்சுன்னா நல்லா பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு சரி நானும் போனா போட்டுன்னு விட்டுட்டேன். பிள்ளை எதாவது ஆசைப்படுதுன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் புக்கை பார்த்து பேப்பர்ல எழுதி கொடுன்னு சொன்னா நானும் மலைன்னு எழுதி கொடுத்தேன். அப்புறம் என்னாச்சு? நீயும் பாசுமா, நீயும் டிகிரி முடிச்சுட்டே, இதுக்கப்புறம் யாரு கேட்டாலும் நீயும் படிச்சுவான்னு சொல்லுன்னு சொன்னா. நானும் சரி எங்க சொல்றது, யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு நான் யாருக்கிட்ட சொல்லிக்கிறது இல்ல. என்னக்கா சொல்றீவோ? அப்ப நம்ம ஊர்ல இருக்கிற பொம்பளையோ பூரா படிச்சுட்டு தான் இருக்கிறீவோ? ஆமாடி சின்ன பொண்ணு, இந்த மாதிரி எல்லாம் பரீட்சை வரும்போது நாமளும் போய் எழுதி வச்சுட்டு வரலாம்ல. ஏதாவது வேலை கிடைச்சா ஒரு ஒத்தாசுக்கா இருக்காது. அட கடவுளே புளியாரப்பா, இந்த ஊர்ல நான் மட்டும் போகணும்னு வேண்டிக்கிட்டேன். என் கூடவே 2 பேர் போட்டிக்கு இருக்காளுவா. இன்னும் 7 லட்சம் 8 லட்சம்ன்றாளுவா. நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்டி சின்ன பொண்ணு வாயை பொழந்துட்டு உக்காந்து கிடக்க? பாவங்க சின்ன பொண்ணு நம்மள மாதிரி நல்லா படிச்சிருந்தா பரீட்சை வந்து எழுந்திருப்பாளுல. அதான் நம்ம 2 பேரும் போய் எழுதுறோன்ட்டு சோகத்துல கிடக்கா. இல்லக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. சரி நாங்க 2 பேரும் இந்த ஊர்ல பரீட்சை எழுத போறோம்ல, ஏதாவது தங்கராஜ் சொல்லாம்ல. என்னது தங்கராஜா? அதான்டி இந்த பரீட்சை இதெல்லாம் போகும்போது பெஸ்ட்னு சொல்லுவாங்க, தங்கராஜ்னு சொல்லுவாங்கல்ல, அது கேட்காவ. ஏக்கோ, அது தங்கராஜ் இல்ல, கங்கராஜுலேஷன். அதுதான் இம்புட்டு நேரம் கேட்டு கிடந்தேன். சரி டைம் ஆயிடுச்சு, பஸ் வந்தோடனே கிளம்பிட வேண்டியதான். வசந்தி நாமளும் ஒரு வழியா பரீட்சை எழுத வந்து உக்காந்துட்டோம்டி. ஆமாக்கா, நான் கூட இப்படியெல்லாம் எழுதுவேன்னு நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா. டே தம்பி. யாரோ என்ன விசில் வச்சு கூப்பிடுற மாதிரில கேக்குது. தம்பி ஆமாண்டா, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாரு. என்னக்கா, என்னையா கூப்பிட்டிவோ? ஆமா தம்பி, என்ன பரீட்சை எழுதிய வந்திருக்க? இல்ல, சோறாக்க வந்திருக்கேன். என்னக்கா அந்த பையன் என்ன கேட்டுப்புட்டோன்னு இப்படி கோவப்படுறான்? இப்படித்தான் இருக்கும் போல பரீட்சையில. சரி நாம யார்கிட்ட பேசாதே கிடப்போம். அடி சின்ன பொண்ணு, என்னடி சின்ன பொண்ணு, எங்க சந்தைக்கு போறோம்ல சொன்ன? நானா சந்தைக்கா? இல்லையே, நான் எக்ஸாம் எழுதல வந்தா. எப்படி நீ சந்தைக்கு தானே போறதுன்னு வசந்தி சொன்னா? ஓ அப்படியாக்கா, நான் சொன்னது உங்களுக்கு காதுல மாத்தி விழுந்திருக்கும் போல. சரிடி, எப்படியோ நீ எக்ஸாம் எழுத வந்தல, அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான். உங்களுக்கு முன்னாடி நானும் நல்லா பரீட்சை எழுதி இந்த ஊர்ல ஒரு கலெக்டர் ஆகி காட்டுறேன். ஓ, நீங்க தப்பா நினைச்சிட்டீவோ? நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் தான், எக்ஸாம் எழுதத்தான் வந்திருக்கேன். நான் அப்பவே நினைச்சேன் இந்த சொட்ட மண்டிய நம்ம கூட பரீட்சை எழுதத்தான் வந்திருப்பாவோன்னு. கரெக்டா அதே மாதிரி இருக்கு. சார் உங்களுக்கு மண்டியில என்னாச்சு? நாய்க்கு தலை நக்கிடுச்சோ? இங்க பாருமா, உன்ன லேடிஸ் நான் பாக்குறேன், இல்லைன்னா நடக்கிறதே வேற சொல்லிவிட்டேன். நல்லா கேளுங்க சார், அந்த பொம்பளை வந்ததுல இருந்தே வம்புக்கு தான் வந்துட்டு கிடக்கு. வாய்க்கு வச்சுக்கின்னு சும்மா இருக்கிறதே இல்ல சார். மொட்டை சார், இவ்வளோ எங்க ஊருக்கு ஆர்வத்தான், இந்த ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிருங்க. சரிம்மா, போனா போட்டு உனக்காக விடுறேன். ஏன்டி சின்ன பொண்ணு, வரதான் வந்துட்டேன். எனக்கு தெரியாத கொஸ்டின் எல்லாம் உங்ககிட்ட கேட்டா சொல்லி கொடுடி எனக்கும். ஆமா, எனக்கே ஒன்றும் தெரியாதா, வந்து ஒத்தையாரட்டையான்னு போட்டு எழுதலான்னு வந்திருக்கேன். ஏன்டி ஏபிசிடி 4 வார்த்தை இருக்குதுல்ல, அதுல எதனா ஒன்ன பார்த்து குறிச்சு விடு, அதுதான் ஆன்சரா இருக்கும். என்ன புஷ்பாக்கா, நீங்க எல்லாத்தையும் உட்காந்து படிச்சுட்டு இவ்வளோ தைரியமால உட்காந்துட்டு இருக்குவோ? எனக்கு என்னடி தெரியும், ஏபிசிடி இஜெட் வரலையும் எழுதவே தெரியாது. ஏதோ நானும் வந்து உட்காந்துட்டு கிடக்கேன், எதனா ஒண்ணு குறிச்சு விட்டு போலாம்னு தான். என்னம்மா நீங்க வாய் முடியும் சும்மா இருக்க மாட்டீங்களா? எக்ஸாம் வேற ஆரம்பிக்க போகுது, இப்படி தொண்ணு பேசிட்டுலாம் இருக்கீங்க. பக்கத்துல வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? வாங்க சார், நீங்களும் எக்ஸாம் எழுதானே வந்திருக்கியோ, இங்க வந்து என் பக்கத்துல உட்காருங்க சார். எனக்கு நிறைய கொஸ்டின் காட்டணும், சரியா? என்ன? ஹாய் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம தொடர்ந்து பாருங்க. நாளைக்கு இதோட நெக்ஸ்ட் பார்ட் போடுறோம். ஆமா மக்களே, நாளைக்கு வந்து எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்க. தமிழ் சாரை வச்சு கலாச்சி விட போறோம். ஓகே பாய், நாளைக்கு சந்திக்கலாம், சரியா?